ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 மீட்டரில் ஃபேப்ரிக் அப்புறம் மார்க்கிங்காக அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கிறேன். இந்த 1 மீட்டர் ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடித்ததுலேருந்து மடிப்பு பகுதி நம்ம பக்கமும் 2 ஓப்பன் கார்னரும் நமக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேக் நெக் மார்க் பண்ண போகிறோம். தையலுக்காக ப்ளவுஸில் மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் நம்ம கீழே மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டேப் வச்சு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக் நம்ம அளவெடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸில் எந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் அந்த ஸ்டிச்சிங் கார்னர் எல்லாமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நல்லா சுருக்கம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அளவு ப்ளவுஸில் கழுத்தோட இறக்கம் எது வரை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டரை கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து நல்லா பிடிச்சி ஷோல்டரும் அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டு இது 2யும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த 2 ஆர்ம் ஹோல்டையும் நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுட்டு கீழே ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல்டு கிட்ட ஒரு மார்க்கு, அவ்வளோதான். நம்ம மார்க் பண்ண வேண்டியது முடிஞ்சிருச்சு. பேக் நெக்குக்கு இவ்வளோதான் மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல்லா டாட்ஸையும் நம்ம வந்து ஸ்கேலை வச்சு கோடு மாதிரி போட்டுவிட்டா முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டரில் இருக்க இந்த 2 டாட்டையும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம். நம்ம போட்ட மார்க்கிங்க்கு மேலேயே நல்லா டார்க்காக இன்னொரு டைம் சாக் பீஸ் வச்சு போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ட்ரேசிங் மெத்தட் மூலமாக அந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ப்ளவுஸோட உள்பக்கம் கொஞ்சம் துணி விட்டு தைக்கிறதுக்காக இங்கே 1 இன்ச்சில் நாங்கள் வந்து துணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் நம்ம ஸ்கேலை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஆப்போசிட்டில் உள்ள துணியை வந்து இது மேலே மேல் பக்கமாக இப்போ நம்ம வந்து மேலே போடுறோம். போட்டதுக்கப்புறம் மெல்லமாக உள்ளே இருக்க ஸ்கேலை வந்து வெளில எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம மேலே இந்த இந்த மாதிரி கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடணும். இப்படி தேய்க்கும்போது மேலே இருக்க அந்த மார்க் பண்ணது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு நல்லா ட்ரேஸ் ஆயிரும். அதனால நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு அந்த லைட்டாக அந்த ஷேடு மாதிரி தெரியுதா? நம்ம இந்த பக்கம் மார்க் பண்ணது வந்து ஆப்போசிட் சைடில் தெரியுதா? இனி இப்போ இதுக்கு மேலே நம்ம சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ளவுஸில் எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ணி போடுறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத தாண்டி எந்த டிசைன்ஸுமே நம்ம போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா டெய்லருக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அளவு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்புறம் அப்படியே அவங்க தைச்சிட்டாங்கன்னா ப்ளவுஸ் வந்து போடுறவங்களுக்கு லூஸ் விழும். சப்போஸ் நீங்கள் மார்க்கிங்கை தாண்டி டிசைன்ஸ் போட்டிங்களோ, சப்போஸ் அவங்க தெரியாமல் கட் பண்ணிட்டாங்கனாலோ த்ரெட்டு கட் ஆகி வரிசையாக அப்புறம் டிசைனே போயிடும். அதனால தான் நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த மார்க்கிங்கை தாண்டி எந்த டிசைன்ஸுமே போடக்கூடாது. இந்த மாதிரி ஒயிட் பென்சில் எடுத்து லைட்டாக அதுக்கு மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா அந்த சாக் பீஸ் வச்சு போட்ட மார்க்கிங் வந்து அழியாது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதை வந்து 2 பகுதியாக நம்ம மடிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மடித்து வச்சிருந்த மாதிரி மடிப்பு பகுதி நம்மளை பார்க்க இப்போ நம்ம மடித்து வச்சுக்கணும். இப்போ இந்த சென்டரில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி எடுத்து எந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் போட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். அதாவது அந்த பேக் நெக்குக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் கிராஸாக போட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்குக்கும் இந்த மாதிரி பேக் நெக்கோட மார்க்கிங்க்கும் சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் கட் பண்ணும்போது
எந்த டிஸ்டர்பும் இல்லாம கட் பண்ண முடியும். ரொம்ப பக்கத்துல ஒட்டி போட்டுறக்கூடாது. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எவ்வளோன்ட்டு மேல ஹைட்டு அளவு ப்ளவுஸ்ல எந்த அளவு இருக்கோ, அதுலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து நம்ம அந்த பின் வச்சு தைக்கிறதுக்கு இடத்தோட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டு முன்னாடி தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்ப நம்ம மார்க் பண்ணியிருக்க 2 லைனுமே ஸ்ட்ரெயிட்டா இந்த மாரி லைன் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. கீழ இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் மேல ஹைட்ல இருந்து கீழ இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இப்போ ஒரு எல் ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் சாய்வா இந்த இந்த லைன மட்டும் நம்ம போட்டுக்கணும். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து வளைவு மாரி ஷேப் வரையும்போது கொஞ்சம் உள் பக்கமா குழி மாரி வரையணும். அப்பதான் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த வளைவு வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரண்ட் நெக் முடிஞ்சுது. இப்போ ஆல்ரெடி நம்ம 2 பகுதியா மடிச்சு வச்சு அதெல்லாம் மார்க் பண்ணோம். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு பகுதி நம்ம 2ஆ மடிக்க போறோம். இப்போ நமக்கு இந்த மாரி 4ஆ மடிச்ச மாரி கிளாத் கிடைச்சிருக்கும். இதுல வந்து எந்த பகுதி நம்ம மடிச்சு வச்சிருக்கோமோ, அது நம்மள பக்கமும், அந்த ஓப்பன் வந்து ஆப்போசிட் கார்னர்ல இருக்கிற மாரி நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து தையலுக்காக வந்து ஒரு 1/4 இன்ச் கீழ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போறோம். ஹேண்ட் வந்து இப்போ ஒரு 5 இன்ச் இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு 4 இன்ச்ல நம்ம மார்க் பண்ணி 4 இன்ச்சுக்கு தான் டிசைன்ஸ் போடுவோம். மீதி இருக்க 1 இன்ச் வந்து உள்ள ஸ்டிச்சிங் போம்போது கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்மளோட மார்க்கிங்ஸ வந்து நல்லா டார்க்கா மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா, நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து ட்ரேஸ் பண்ண போறோம். அதனால நல்லா டார்க்கா மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதோட சென்டர்ல வந்து ஒரு கோடு மாரி போட்டுக்கணும். அப்பதான் நம்ம ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் எது சென்டர் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவ்வளோதான் நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இப்போ வந்து நமக்கு ஒரு ஹேண்டோட ட்ரேசிங் பண்ணது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஹேண்ட வந்து நல்லா டார்க்கா மார்க் பண்ணிட்டு, இந்த ஹேண்ட ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சைடு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணோம்னா, அந்த சைடு நமக்கு இன்னொரு ஹேண்டுக்கான மெஷர்மென்ட் நமக்கு வந்து கிடைச்சிரும். இந்த பக்கம் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஆப்போசிட் ஹேண்ட் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது, சென்டரா துணி இருக்குதா? எல்லா கார்னரும் கரெக்ட்டா தான் நம்ம லெவல்ல வச்சிருக்கோமா? அப்படின்னு ஒரு தடவ செக் பண்ணிட்டு, அப்புறமா நெக்ஸ்ட் ஹேண்ட் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம வந்து ஹேண்ட் ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.